ஹலோ வியூஸ், ஐம் அன்பறிவு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, பவர்பாயிண்டில் கிளாக் நீடில் மாதிரி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பவர்பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்டில் போய்ட்டு ஷேப்ஸ் கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நீடில் ட்ரா பண்ணுவோம். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு அதுக்கு நோ கலர்னு கொடுத்துருங்க ஒன் சைடு. தென் ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிடுங்க. குரூப் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நீடில் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் ஷேப்ஸ் சென்டரில் அதுக்கு கலர் கொடுத்துருங்க. தென் இன்சர்ட்டில் போயிட்டு ஆர்க் கொடுங்க. எனக்கு கிளாக்கோட பார்டருக்கு ஆர்க் கொடுத்துருங்க. ஆர்க்கை செமி சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆர்க் அவுட்லைன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த நீடில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப் ஃபார்மேட் போங்க. ஷேப் ஃபார்மேட்டில் போய் அதோட சைஸில் ரொட்டேஷன் 45 டிகிரி கொடுங்க. நீடில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். தேர்ட்டி டிகிரியாக கொடுக்குறேன். 30 டிகிரியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு 45னா உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் வைக்க முடியும். 4 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக 30 டிகிரி வச்சுருக்கிறேன். இது இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுக்காக ஷேப்பு ரவுண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்குறேன். கரெக்டாக நீடிலுக்கு நேராக வச்சுருக்கிறேன். இப்போ அதில் நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதில் டெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 1 கொடுக்குறேன். அதுக்கு கலர் கொடுத்துருங்க. இந்த ஷேப்புக்கும் நீங்கள் ஓன் கலர் கொடுத்துக்கலாம். தென் டெக்ஸ்ட்டுக்கும் உங்களோட ஓன் கலர் கொடுத்துக்கலாம். தென் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் டெக்ஸ்ட் எதுவும் கொடுக்கல, என்டர் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். அந்த கண்டென்ட்டுக்கு என்டர் டெக்ஸ்ட்க்கு கலர் கொடுத்துட்றேன். அகைன் நீடில் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். மறுபடியும் அடுத்து நெக்ஸ்ட் 60 டிகிரி சரிங்களா. 30 + 30 60. இதில் பண்ணுறேன்னா அந்த ஷேப்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அப்புறம் நீடில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த நம்பரை மட்டும் எடிட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஓகேங்களா?
தென் அகெயின் வந்து சைஸை ரொட்டேஷன்ஸ் பண்ணுறேன். ரொட்டேஷன் 90 டிகிரி. ஷேப்ஸை அகெயின் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் அகெயின் நீடில் செலக்ட் பண்ணி ரொட்டேஷன்ஸ் கொடுங்க 120 டிகிரி. 4th பாயிண்ட்டுக்கு ஷேப்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க நீடிலுக்கு நேராக. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து வந்துடுங்க. 30 டிகிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அனிமேஷன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீடிலுக்கு ஒயிட் டெஸ்ட் கொடுத்துட்றேன். தென் நம்பருக்கு அனிமேஷன். தென் டெக்ஸ்ட்டு அனிமேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அனிமேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் இதுக்கு ஆட் அனிமேஷன் கொடுங்க. ஆட் அனிமேஷன் போய் ஸ்பின் கொடுங்க. ஏன்னா நம்ம நீடில்ஸ் ரொட்டேட் ஆகணும். தென் இப்போ நீடில் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது. அதை வந்து கஸ்டமைஸ் கொடுத்து 30 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி. ஏன்னா நம்ம 30 டிகிரியாக கொடுத்துருக்குறோம். ஆஃப்டர் ப்ரீவியஸ் தென் செகண்ட் பாயிண்ட்டுக்கு அனிமேஷன்ஸ் கொடுத்துருங்க. ப்ரீவியஸாக நம்ம என்ன கொடுத்தோமோ அதே சேம் அப்படியே புல்லெட்டின்ஸ்க்கு வந்து ஸ்வைப் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஸ்வைப்பு. தென் அகெயின் ஆட் அனிமேஷன். நீடில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் அனிமேஷனில் போய் ஸ்பின் கொடுங்க. ஸ்பின் கொடுத்துட்டு அதில் நீங்கள் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு கஸ்டமைஸ் 30 டிகிரி. டைமிங்கில் போயிட்டு ஆஃப்டர் ப்ரீவியஸ். அடுத்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு அனிமேஷன்ஸ் கொடுங்க. தேர்ட் பாயிண்ட்டுக்கு ஜூம். அதோட டெக்ஸ்ட்டுக்கு ஸ்வாப் கொடுக்குறேன். தென் நீடில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் அனிமேஷனில் போயிட்டு ஸ்பின் கொடுங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு அதோட கஸ்டமைஸில் போயிட்டு கிளாக்கோட நீடில் ரொட்டேஷன் 30 டிகிரி கொடுங்க. தென் டைமிங்கில் ஆஃப்டர் ப்ரீவியஸ். தென் அதே மாதிரி 4th பாயிண்ட்டுக்கு ஜூம் கொடுங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்வாப் கொடுங்க. இப்போ ப்ளே ஆல் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. தென் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட். 4th பாயிண்ட். இது மாதிரி கிளாக் நீடில் எஃபெக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.